ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள் 12/11/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. பொதுவாக நாம் இந்த இறை வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது நாம் பரந்த சிந்தனைகளோடு பரோபகாரமான எண்ணங்களோடு இறை வழிபாடுகளை செய்ய வேண்டும். எல்லா மக்களும் சேமமாக வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். இந்த இறைவனை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது அன்பே சிவம் என்று திருமூலர் சொன்னது போல அன்பின் வடிவமாக இருக்கின்ற இறைவனை நாங்கள் அன்பினாலே இந்த வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாம். அங்கிங்கி எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நின்றவன் இறைவன். அழகில் சோதியனாய் அம்பலத்தில் ஆடுகின்ற இறைவனை உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவராக கண்டவர்கள் நம் முன்னோர்கள். அந்த இறை வழிபாட்டில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது ஐம்புலன்களும் ஒரு வழிபட வேண்டும். வேறு சிந்தனைகள் இல்லாமல் இந்த இறை வழிபாட்டில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது புலன்கள் ஐந்தும் கண்கள் காதுகள் மூக்குகள் வாய் மனம் ஆகிய இந்த ஐம்புலன்களும் ஒரு வழிபடுகின்ற பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கும். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை கார்த்திகை 1ஆம் நாள் 17/11/2025 அன்று சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதம் ஆரம்பம். கார்த்திகை மாத பிறப்பிலே சபரிமலைக்கு நாம் விரத முத்திர மாலை அணிந்து புனித யாத்திரை செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் கார்த்திகை மாத பிறப்பிலே மாலை அணிய வேண்டும். அவரவருடைய விருப்பப்படி அவரவருடைய இஷ்டப்படி 10 நாள் கழித்து மாலை போடுவது அல்லது போகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி மாலை போடுவது என்பதெல்லாம் நாம் நம்மை ஏமாற்றி கொள்ளுகின்ற ஒரு விதத்திலே அமைந்துவிடும். ஐயப்பனுடைய விரதம் என்பது கார்த்திகை மாத பிறப்பிலே அந்த விரத முத்திர மாலை அணிந்தால்தான் அது புனித யாத்திரைக்கான மாலையாக அமையக்கூடியதாக சேருவதோடு இந்த ஐயப்பனுடைய விரதம் என்பது ஏனைய விரதங்களைப் போல் இல்லாமல் மனிதனை புனிதனாக்குகின்ற ஒரு அதி உன்னதமான விரதம். இந்த விரத வழிபாடுகள் இலங்கை பூராவும் நடைபெறுகிறது. கொழும்பு தலைநகரிலே அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்திலே 44 ஆண்டுகளை நிறைவாகி 45வது ஆண்டிலே புனித யாத்திரை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தை மாதத்திலே அங்கே ஜோதி காணுகின்ற வகையிலே அமையக்கூடியதாகிய இந்த மகர ஜோதி பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலாமோடி மண்டபத்திலே சிறப்பாக பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கார்த்திகை முதல் நாள் வருகின்ற திங்கட்கிழமை அதிகாலையிலே 5:30 மணி முதல் விநாயகர் வழிபாடு, புண்ணியாக வாஜனம், சூரிய நமஸ்காரம், பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்து மகா கணபதி ஹோமம் சிறப்பாக நடைபெற்று மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற வகையிலே மாலை அணிகின்ற பக்தர்கள் முதலில் தாய் தந்தையர்களை பாத பூஜை பண்ணி அவர்களை வணங்கி ஆசியை பெற்று
அதன் பின்பு குருவனுடைய ஆசியையும் பெற்று இந்த விரத முத்திரை மாலை அணிந்து கொள்வார்கள். மாலை அணிந்ததும் அவர்கள் சுவாமி என்ற பதத்தை பெறுகிறார்கள். மாலை போடாத வரையிலே அவர்கள் பக்தர்கள். மாலை அணிந்தால் தான் கழுத்திலே மாலை அணிந்து கருப்பு வேட்டி அணிந்த பின்பு தான் சுவாமி என்கின்ற பதம் சேருகிறது. எனவே அந்த வகையிலே நாமும் இந்த கார்த்திகை முதல் நாளிலே ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிந்து புனித சபரிமலை யாத்திரைக்கான பூஜை வழிபாடுகளிலே கலந்து பஜனைகளிலே கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற இந்த அரிய வாய்ப்பு. இவ்வாறு இந்த மண்டல விரத காலங்களிலே காலை மாலையிலே சரணகோஷங்களை எழுப்பி ஐயப்பன் பஜனைகள் 18ஆம் படி பூஜைகளிலே கலந்து கொள்ளுகின்ற சிறப்போடு கூடியதாகவும் எமது சபரிமலை சாஸ்தாவிடத்திலே சிறப்பான மலையாள பூஜைகள், அதேபோல் நவோத்தர சகஸ்திர மகா சங்காபிஷேகம் ஒவ்வொரு சனிக்கிழமைகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும். இந்த பூஜை வழிபாடும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம்.